வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் இருக்க பென்ஷனருக்கு உங்களுக்கு டோர் ஸ்டெப் மாதிரி ஸ்பாஸ் வேன் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சிடிஏ சென்னையிலேருந்து. ஸோ அதை பற்றி ஒரு லெட்டர் ஒன்று இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த லெட்டரில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த மாவட்டத்துக்கு எந்தெந்த டேட்டில் வந்து இந்த வேன் வரப்போகுது, இது மூலிமா நீங்கள் வந்து எப்படி பயனடையலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ரெண்டாவது பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாரத் பென்ஷன் சமாஜ் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கும் அதே போல் டிஓபிடிக்கும் வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காங்க 8வது பே கமிஷன் பற்றி. ஸோ அவங்க 8வது பே கமிஷனுக்காக என்ன ரிக்வெஸ்ட் வச்சு இந்த லெட்டர் வந்து எழுதியிருக்காங்க, அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அந்த லெட்டரையும் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு லெட்டரையும் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கும் சரி பென்ஷனருக்கும் சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. நம்மளோட சேனலுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன் ஏதாவது பண்ணணுன்னாக்கா நீங்கள் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோர் ஸ்டெப் மொபைல் வேன் வந்து அனுப்புகிறாங்க. இது யார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பாஸ் டீம்லேருந்து பண்ணுறாங்க. இது சிடிஏ சென்னை வந்து இதை ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, சென்னையிலையும் முடியுது. இது ஒரு நாளும் ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து ஸ்டே பண்ணி அங்கே ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணி அங்கே வந்து எத்தனை பென்ஷன் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களோட ப்ராப்ளம் என்னவோ அது வந்து சால்வ் பண்ணுறதுக்காக இது வந்து ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராம் மாதிரி தான். ஆனால் மொபைல் வேன் மூலிமா இது வந்து பண்ணுறாங்க. அவுட்ரீச் ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் அவங்களோட ப்ராப்ளம் வந்து அங்கே சால்வ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 வேன்கள் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வேனுக்கும் ஒரு ஏரியா வந்து டிவைட் பண்ணி அதோட டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள் வந்து லெட்டரில் பார்க்கலாம். இது என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 30 ஜூனுக்கு வந்து திருச்சியில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 11 ஜூன் வரைக்கும் எல்லா மாவட்டத்திலையும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேனுக்கு தகுந்தாப்புல அதோட டைம் டேபிள் தகுந்தாப்புல 11 ஜூலைக்கு வந்து முடிவடையுது. ஸோ இந்த லெட்டரில் எந்தெந்த மாவட்டத்திற்கு எந்த டேட்டில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டீங்க, இதுதான் அந்த லெட்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீஃப் கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனரபிள் ரக்ஷா மந்திரி ராஜ்நாத் சிங் வந்து வராரு. இது வந்து ஸ்பாஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராம் மாதிரி தான் இதுவும் பண்ணுறாங்க. இது திருச்சிராப்பள்ளி ஆர்மி பரேட் கிரவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது 30 ஜூன் 2025 11 மணிலேருந்து 6 PM 6 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நடக்கும். ஸோ அடுத்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து போகுது. இது ஏறத்தாழ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 மொபைல் வேன் மூலிமா கிட்டத்தட்ட 4000லேருந்து 5-6 டிஃபென்ஸ் பென்ஷனு ஃபேமிலி பென்ஷனையும் வந்து இதில் அட்டன் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மூலிமா உங்களோட ப்ராப்ளம் ஏதாவது இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இதில் கலந்துக்கிட்டு உங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபேமிலி பென்ஷன் வந்து குறிப்பாக நீங்கள் போங்க. ஏன்னா சிடிஏ சென்னை பண்ணுறதுனால உங்களோட ப்ராப்ளம் ஃபேமிலி பென்ஷன் ரிலேட்டடாக டீலிங் மொத்தமே சிடிஏ சென்னை பண்ணுறதுனால ஸோ உங்களோட ப்ராப்ளம் வந்து அங்கே சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இதில் அந்த மொபைல் வேனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எல்லா எக்யூப்மெண்ட்டுமே எடுத்து வராங்க. எதெல்லாம் தேவையான எக்யூப்மெண்ட்ஸோ ஸோ கம்ப்யூட்டர்லேருந்து பிரிண்டரு, ஸ்கேனரு, ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் யாராவது லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் மூலிமா அவங்க லைஃப் சர்டிஃபிகேட் எடுத்துவாங்க. அதே போல் இன்டர்நெட் கனெக்டிவிட்டியோடு சேர்ந்த அந்த வேன் வருது. ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு டவுனுக்கும் வந்து இது போகுது. ஸோ அந்த டவுனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 ஜூனில் வந்து திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலூரில் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒசூரில் போயிட்டு முடியுது. இது வந்து வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, ஒசூர். ஸோ இந்த இடத்துல வந்து போகுது 1 ஜூலைலேருந்து 11 ஜூலை வரைக்கும் வேன் 1. வேன் 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜூலைக்கு வந்து சேலத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 10 ஜூலைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா திண்டுக்கல்லில் முடியுது. ஸோ வேன் 3 வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதுரையில் ஸ்டார்ட் பண்ணி கன்னியாகுமரியில் வந்து முடிக்கிறாங்க. வேன் 4 வந்து தூத்துக்குடியில் ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து இப்போ தஞ்சாவூரில் போயிட்டு முடிக்கிறாங்க. வேன் 5 வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருச்சியில் ஸ்டார்ட் பண்ணி சென்னையில் போயிட்டு முடியுது. ஸோ உங்களுக்கு உங்கள் ஏரியாவுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த வேன் வருது, எந்த டேட்டில் வருதுன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எடுத்து வச்சுங்க. இந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் ஆகிருக்கு. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் உங்களுக்கு அருகாமையில் எந்த வேன் வருதோ அந்த வேன் மூலிமா உங்களோட ப்ராப்ளத்தை வந்து தயவு செஞ்சு போயிட்டு சால்வ் பண்ணிங்க. ஸோ அது ஸ்பாஸ் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, இல்லை பென்ஷன் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, பென்ஷனரோ ஃபேமிலி பென்ஷனரோ உங்களோட ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா ஸோ இந்த அவுட்ரீச் ப்ரோக்ராம் மூலிமா நீங்கள் போய்ட்டு அதை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து முயற்சி வந்து பண்ணுங்கள். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 8வது பே கமிஷன் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதோட டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்து வந்திருக்கு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பேசியிருக்கோம். இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாரத் பென்ஷன் சமாஜ் வந்து பிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காங்க. அது வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கும் நெக்ஸ்ட் வந்து டிஓபிடிக்கும் வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த லெட்டர் வந்து எதனால் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா 8வது பே கமிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து வந்த பிறகுமே
இன்னுமே அதோட அப்பாயின்மெண்ட் வந்து இன்னுமே அதோட சேர்மேனும் சரி மெம்பரையும் சரி இன்னும் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி ஒரு லெட்டர் ஒன்று இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லெட்டரில் என்ன அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க, ஸோ இந்த லெட்டர் மூலிமா நம்மளுக்கு என்ன 8வது பே கமிஷன் பற்றி தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இதுதான் லெட்ரு. இதில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆனரபிள் ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தி செக்ரட்டரியேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் டிஓபிடிக்கு வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க. இதை 1/6/2025 வந்து எழுதியிருக்காங்க பாரத் பென்ஷனர் சமாஜ்லேருந்து. ஸோ இவங்க வந்து இந்த மென்ஷன் பண்ணியிருக்க 3 முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து சீக்கிரமாக நீங்கள் வந்து ஃபைனல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் வந்து சேர்மேனையும் அதோட மெம்பர்ஸையும் வந்து 8வது பே கமிஷனுக்கு வந்து யார் சேர்மேனாக இருக்க போகிறாங்க, அதில் வந்து யாரெல்லாம் மெம்பராக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்து அப்பாயின்மெண்ட்டும் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 8வது பே கமிஷனில் ஓய்வூதியதாரர்களோட அந்த பிரதிநிதித்துவத்தை வந்து உறுதி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு சில வதந்தியெல்லாம் வந்து இருக்குது, ஓய்வூதியதாரர்களுக்கு வந்து இந்த 8வது பே கமிஷனில் எந்த பயனும் இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 8வது பே கமிஷனில் இந்த ஓய்வூதியதாரர்களோட அந்த பிரதிநிதித்துவத்தை வந்து ஏன் உறுதி செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்கன்னா, சோஷியல் மீடியாவும் சரி இல்லை ஊடகங்களையும் சரி ஒரு தவறான செய்தி வந்து பரவிட்டுருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 8வது பே கமிஷனில் பென்ஷனருக்கு வந்து எந்த பெனிஃபிட்டும் இருக்காது. அதாவது 1 ஜனவரி 2026க்கு முன்னாடி வந்தவங்களுக்கு யாருக்குமே எந்த ஒரு பயனும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தவறான தகவல்கள்லாம் பரவிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி தவறான தகவல் மூலிமா பென்ஷனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலையாக இருக்குது. அதனால் நீங்கள் இதை வந்து உறுதிப்படுத்தணும். அதாவது பென்ஷனருக்கும் இந்த 8வது பே கமிஷன் வந்து பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஃபைனான்ஸ் மினிஸ்டர்லேருந்து நம்ம கேள்வி நேரத்தில் கேட்ட கேள்விக்கு கண்டிப்பாக பென்ஷனருக்கு வந்து இதில் பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து லாஸ்ட் லெட்டரில் நம்ம பேசும்போது சொல்லியிருக்கோம். 8வது பே கமிஷனில் இந்த மாதிரி தவறான தகவல் வந்து பரவிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ பார்க்காதீங்க, அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பென்ஷனருக்கும் சரி ஃபேமிலி பென்ஷனுக்கும் சரி 8வது பே கமிஷனில் இன்றைக்கி டேட் வரைக்கும் பயனடையும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தவறான தகவல் பரவிட்டு இருக்கு அப்படின்னாக்கா தயவு செஞ்சு அதை வந்து நீங்கள் பரப்பாதீங்க. உங்களுக்கு வந்து வேலிடான இந்த மாதிரி ரெஃபரன்ஸோட டாக்குமெண்ட்டோட நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னாக்கா ஸோ அதை வந்து நீங்கள் கிராஸ் செக் பண்ணுங்கள். நீங்களுமே கூகுளில் தேடினாக்கா இந்த மாதிரி லெட்டர்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதெல்லாம் பாருங்கள். அது வந்து எந்த டேட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு, யார் வந்து கொடுத்துருக்காங்க, கொடுத்தவங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் வந்து என்ன லிங்க் இருக்குது, அவங்க வந்து ஆத்தரைஸ்டு ஆர்கனைசேஷனா இல்லையான்னு சொல்லிட்டு அதை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணலாம். அதே போல் நான் போடுற வீடியோ மூலிமா உங்களுக்கு ஏதாவது தவறான தகவல் வருது, இல்லை நான் காட்டுற ரெஃபரன்ஸ் வந்து தவறாக தெரியுது அப்படின்னாக்கா அந்த தவறான தகவல்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்கு நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக எனக்கு வந்து கொடுத்தா தான் நான் அதை வந்து ஏற்றுக்குவேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னாக்கா வித்தவுட் ரெஃபரன்ஸில் வந்து நான் வந்து எந்த வீடியோவும் போடுறதில்ல. ஏதாவது ஒரு ஊடகம் மூலியமாவோ இல்லை ஆத்தரைஸ்டு டிபார்ட்மெண்ட் மூலியமாவோ அது வந்து லெட்டர் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லெட்டர் வச்சு தான் நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் நான் சொல்கிற தகவலெல்லாம் தவறானதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கான ரெஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதை வந்து நான் ஏற்றுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும்னா அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் உங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துங்க. நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.